திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. மக்களை பாதுகாக்க அரசு தரப்பில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களும் பருவமழையின் இறுக்கமான பிடியில் சிக்கி தவித்து வருகின்றன. 150 ஆண்டுகளில் இல்லாத மழை ஒரு பக்கம் வாட்டி வதைத்தாலும் நம்பிக்கை அளிக்கும் விதமாக களத்தில் இறங்கி மக்களுக்கு கை கொடுத்து வருகிறது தமிழ்நாடு அரசு. கனமழை காலத்தில் மக்களுக்கு தேவை பாதுகாப்பான இடம், உணவு, மருத்துவமனைகள், மருந்தகங்கள், சரியான நேரத்தில் சென்று சேரும் தகவல்கள். மழை எச்சரிக்கை வந்தவுடனே இவை அனைத்துக்குமான பணிகளை முடுக்கிவிட்டது தமிழக அரசு. தேவைக்கேற்ப சென்டர்ஸ் நம்ம திட்டக்கிட்ட ஒரு 30 சென்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த தாம்பரம், அந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி அண்ட் கன்னியாகுமரி மாவட்டங்களில். ஸோ அங்கே எவ்வளோ ஏற்கனவே ஒரு 1000 பேர் திட்டக்கு சாயந்தரம் 6 மணி வரை ஒரு 977 சுமார் 1000 பேர் இந்த சென்டர்ஸ்க்கு மூவ் பண்ணியிருக்கோம். 26 சென்டர்ஸ்க்கு 1000 பேர் ஏற்கனவே மூவ் பண்ணியிருக்கோம். கரையோரம் வசிக்கும் மக்களுக்கும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் உள்ளூர் பிரதிநிதிகள் மூலம் சரியான நேரத்தில் தகவல் கொடுக்கப்பட்டு மக்கள் உஷார் நிலையில் உள்ளனர். பாதிப்புகளை சமாளிக்க படகுகளும் தயார் நிலையில் உள்ளன. நீங்க மழை வந்த உடனே இந்த விஷயங்களை எல்லா இடமும் சம்மந்தப்பட்ட லோக்கல் பாடிஸ் மூலமா அவங்களுக்கு சொல்லியாச்சு. ஏற்கனவே நம்ம டிஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுல வல்னரபிலிட்டி எங்கெங்கே இருக்குள்ளது நன்றாக தெரியும். ஏன்னா தொடர்ந்து மழை பாதிக்கக்கூடிய இடம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வல்னரபிள் சைட்ஸ் தான் நான் இன்னைக்கு காலமையும் போய் பார்த்துருக்கேன். வல்னரபிள் சைட்ஸ் எல்லாருமே கொடுத்தாச்சு. பல இடங்கள் அவங்களை இடமாற்றம் செய்து உட்கார வச்சாச்சு. அதில் அது அப்படி அந்த கருத்து தவறான கருத்து. முழு அளவில் இன்னைக்கு காலையிலிருந்து எல்லாரும் களத்தில் இருந்துட்டு இருக்கோம். நேற்று இரவு தான் மழை தொடங்கிச்சு. அது தவறான கருத்து. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 250 மாநில பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் 200 தேசிய பேரிடர் மீட்பு படையினர் வரவழைக்கப்பட்டு உள்ளனர். அது மட்டுமில்லாமல் 1000 தீயணைப்பு வீரர்கள் அனுப்பப்பட்டு உள்ளனர். பிற மாவட்டங்களில் இருந்து 67 தீயணைப்பு வாகனங்களும் 43 படகுகளும் மக்களை காக்க தயார் நிலையில் உள்ளன. தாமிரபரணி ஆற்றிலே இப்போது தண்ணீர் மிக அதிக அளவிலே திறந்து விடப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 33,640 கன அடி தண்ணீர் அங்கே இருந்து காலையிலே திறந்து விடப்பட்டது. இப்போது தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் அணையினுடைய நீர்வரத்தும் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் தாமிரபரணியிலே தற்போது 45,000 கன அடி தண்ணீர் இப்போது திறந்து விடப்படுகிறது. 100க்கும் மேற்பட்ட JCB இயந்திரங்கள் மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றன. பாதுகாப்பு கருதி 163 மின்மாற்றிகள் நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளன. ஆவின் மூலம் நெல்லையில் இருந்து 33,000 லிட்டர் விநியோகம் செய்யப்படும் நிலையில் கூடுதலாக 2 டேங்கர் பால் மதுரையில் இருந்து கொண்டு வரப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பால் பவுடர், நீண்ட நாள் உபயோகிக்கக்கூடிய பதப்படுத்தப்பட்ட பால் உள்ளிட்டவைகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளன. குறிப்பாக பேரிடர் மேலாண்மை துறையிலிருந்து தேசிய பேரிடர் மேலாண்மை துறை, அதே போல் நம்முடைய மாநில பேரிடர் மேலாண்மை துறை மூலமாக ஏறத்தாழ இப்போது 165 பேர் இப்போது இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் மாவட்டத்திலே 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மறுபக்கம் தாமிரபரணி உள்ளிட்ட நீர்நிலைகளின் தண்ணீர் மட்டம் உயர்ந்தபடியே இருக்கின்றது. கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தும் சில இடங்களில் மக்கள் வெளியேற மறுப்பதாகவும் அவர்கள் பாதுகாப்பான இடத்தை நோக்கி நகர ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அரசு தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டு உள்ளது. எந்த பாதிப்பும் இதுவரையும் இல்லை, இனியும் வரப்போவது இல்லை. தேவையான இடங்களில் குளங்கள், ஆறுகளில் தண்ணீர் அதிகப்படியாக வந்த இடங்களிலெல்லாம் சில இடங்களில் சாலைகளை கூட துண்டித்து ஊருக்குள் அல்லது நம்முடைய குடியிருப்பு பகுதிகளுக்கு வெள்ள வராத அளவுக்கு பாதுகாக்கப்பட்டு இருக்கின்றன. தென் மாவட்டங்களை பெருமழை அச்சுறுத்தி வரும் இந்த வேளையில் இழப்புகள் ஏதுமின்றி பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.